அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு முதியவர் அவங்க வீட்டுக்கு வராரு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கவும் இவங்க சொல்றாங்க, குழந்தை அழுவுதுங்க வயிற்று வலியினால அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன பண்றாரு, விபூதி எடுத்து முருகனை வேண்டிட்டு அந்த விபூதியை குழந்தைக்கு கொடுக்குறாரு. விபூதி கொடுத்த ஒரு சில நொடிகள்லயே அந்த குழந்தை அழுகை நிறுத்திடுது. திருமணம் செஞ்சுட்டா ஆன்மீகத்துல ஈடுபாடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில நடக்கல. ஒரு வயதானவர் பாம்பன் சுவாமிகளை பார்த்து கேட்கிறாரு, காஞ்சிபுரம் வந்துட்டீங்க, குமரக்கோட்டம் போகாம நீங்க எப்படி ஊருக்கு போலாம், கூடையே அழைச்சிட்டு அந்த இடத்துல மறைஞ்சிட்டு இருக்காரு. எல்லாருமே சொல்லுவாங்க, நமக்கு கஷ்டம் அப்படின்னா முருகன் நேர்ல வந்துருவானான்னு கேட்டா கண்டிப்பா முருகன் நேர்ல வரமாட்டாரு. ஆனா நமக்கான கஷ்டத்தை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மனிதருடைய ரூபத்துல மாற்றி வைப்பாரு. ஆனா முருகனே நேர்ல ஒருத்தருக்கு அருள் செஞ்சாரு அப்படின்னா அது பாம்பன் சுவாமிகளுக்கு மட்டும்தான். அருணகிரிநாதர் தான் பாம்பன் சுவாமிகளுடைய மானசீக குருவும் கூட. 2வது அருணகிரிநாதர்னு கூட எல்லாருமே வர சொல்லுவாங்க. தன்னுடைய சிஷியனுக்காக குரு முருகன் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றாராம், முருகா உனக்காக உட்கார்ந்துருக்காரு, உன்னுடைய சடாட்சர மந்திரத்தை நீ சொல்லு அவருக்கு அப்படின்னு சொல்லி. முருகனும் ஒரே ஒரு வார்த்தை பாம்பன் சுவாமிகளுடைய காதுகள்ல சொல்றாரு. பாம்பன் சுவாமிகளுடைய பக்தி பாத்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை, முருகா எனக்கு நீதான் வேணும்னு இருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு பக்தி இன்னொரு பக்தர் கிட்ட பார்க்க முடியுமானா நிச்சயமா முடியாது. பாம்பன் சுவாமிகளுக்கு 70 வயது ஆயிடுது. ஒரு நாள் சென்னையில இருக்கக்கூடிய தம்புச்செட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குதிரை வண்டி இவருடைய கால்ல ஏறி இவருடைய கால் 3 துண்டுகளா உடைஞ்சிருது. ஆங்கிலேய மருத்துவர்கள் எல்லாமே அவருடைய கால் பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, இவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இந்த காலை நம்ம அகற்றிடுறது நல்லது. ஆனா பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம் இருக்கும் இல்லையா, அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து படிக்கிறார். அடுத்த நாள் காலையில பாம்பன் சுவாமிகளுடைய கால் சரியாயிடுது. கால்கள் சரியான உடனே பாம்பன் சுவாமிகள் எந்திரிச்சு வெளியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதை பார்த்த அந்த ஆங்கிலேய மருத்துவர் ஒரு ஷாக் ஆயிட்டாங்களாம். இது ஒரு தெய்வீக பூமி அப்படின்னு யார் சொல்றாங்க? ஆங்கிலேய மருத்துவர் சொல்றாங்க. தனக்கு அருகில ஏதோ ஒரு குழந்தை படுத்திருக்க மாதிரி இருக்கான். திரும்பி பார்த்தா அது முருகன் குழந்தை ரூபத்துல இந்த இடத்துல படுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே சந்தோஷம் அடைஞ்ச பாம்பன் சுவாமி அந்த குழந்தையை தொடுறதுக்கு போறாராம். அப்ப அந்த குழந்தை மறைஞ்சிருந்தான். மொத்தம் அவர் எழுதிய பாடலுக்கு 6666. இந்த 6 இருக்கு இல்லையா, இதுலயுமே ஒரு சூட்சமம் இருக்கு. முருகன் யாரு? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வள்ளல் வாரியார் சுவாமிகள் பற்றி நம்ம பேசியிருந்ததுல நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பாம்பன் சுவாமிகள் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாம எல்லாருமே முருகரோட பக்தர்கள் தான். பாம்பன் சுவாமிகள் முருகருக்கு செய்த லீலைகள் அப்படின்றத தாண்டி முருகர் தான் பாம்பன் சுவாமிக்கு நிறைய லீலைகள் செஞ்சிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப விளக்கமா இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம் ஷாம்லா. வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வள்ளல் வாரியார் சுவாமிகளை பத்தி நம்ம பேசினதுக்கு நிறைய பேர் நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுத்திருந்தாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாம்பன் சுவாமிகள் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒருவரா இருக்கிறாரு. இவர் ராமநாதபுரத்துல 1850ஆம் ஆண்டு சாத்தப்பிள்ளை செங்கமலம் அப்படிங்கிற தம்பதியருக்கு மூத்த பிள்ளையா ராமநாதபுரத்துல பிறந்திருக்கிறாரு. இவர் பிறக்கும் போதே ஒரு பெரிய செல்வந்தரா தான் பிறந்திருக்கிறாரு. பாம்பன் சுவாமிகளுக்கு அவங்களுடைய பெற்றோர் வச்ச பெயர் அப்படின்னா அப்பாவு அப்படிங்கிறதா. காலப்போக்கில் தான் நம்ம எல்லாருமே அவரை பாம்பன் சுவாமிகள்னு கூப்பிடுறோம். பாம்பன் சுவாமிக்கு ஒரு சகோதரருமே இருக்கிறாரு. இவரை பத்தி நம்ம இவர் முருகருடைய பெரிய டிவோட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலுமே தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல புலமை பெற்றவராகவுமே இருக்கிறாரு. இவருக்கு படிப்புலையுமே பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. அப்பயே அவரோட 13 வயதுல அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம எல்லாருமே 13 வயதுல என்ன பண்ணுவோம்? படிப்போம், மிஞ்சு போனா விளையாடுவோம். ஆனா அவர் டெய்லியுமே ஒரு கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறத வேலையாவே வச்சிருந்திருக்கிறாரு. தினமும் ஒரு முறை கந்தசஷ்டி கவசம். இதை கேட்கும் போதே வியப்பா இருந்தாலுமே 13 வயதுல உணவு இடைவெளியில எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கிரவுண்டுக்கு போவோம், ஜாலியா விளையாடுவோம். தினமும் ஒரு பாடலை எழுதுறத நித்தமும் வேலையாவே வச்சிருந்திருக்கிறாரு முருகருக்காக. இதை நினைக்கும் போதே வியப்பா இருக்குல்ல. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு சேது மாதவர் ஐயர் அப்படிங்கிறவரு இவருக்கு இவ்வளோ முருகர் மேல பக்தி இருக்கா அப்படின்னு நினைச்சு வியந்திருக்கிறாரு. முக்கியமா அந்த சரவண பவன்ற ஒரு மந்திரத்தை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அதை பத்தியும் அவர்கிட்ட ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உனக்கு ஆன்மீகத்துல இவ்வளோ ஈடுபாடு இருக்கான்னு அந்த ஐயரே
பாமன் சுவாமிகளை பார்த்து வியந்திருக்கிறாரு. சரி, இவருக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டோம்னா இவர் வந்து முருகருடைய பக்தியில இருந்து கொஞ்சம் குறைஞ்சி அவருடைய வாழ்க்கையில அவர் ஈடுபடுவாரு அப்படின்ட்டு காளி மூத்தம்பாள் அப்படிங்கிற பொண்ணை வந்து பாமன் சுவாமிகளுக்கு திருமணமுமே பண்ணி வைக்கிறாங்க. ஆனா பாமன் சுவாமிகள் கொஞ்சம் கூட முருகர் மேல இருந்த பக்தியை குறைக்கவே இல்லை. எப்படி வந்து அவருடைய குடும்பத்துக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு முருகருக்குமே எப்பயுமே என்னென்னலாம் பண்ணுவார் முருகருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நம்ம பாமன் சுவாமிகளுக்கு ஒரு மகன் 2 மகள்களுமே இருக்கிறாங்க. அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, திருமணம் செஞ்சுட்டா ஆன்மீகத்துல ஈடுபாடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயம் வந்து பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கையில நடக்கல. ஏன்னா பாம்பன் சுவாமிகள் திருமணம் ஆனாலும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. சிலர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆன்மீக பாதையில போறோம் அப்படின்னா குடும்பத்தை விட்டுடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முழுமையா சன்னியாசம் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட குடும்பத்துல வந்து ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்காரு. பாம்பன் சுவாமிக்கு 3 குழந்தைகள்னு சொன்னீங்க. அதுல ஒரு குழந்தைக்கு திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப வயிறு வலி வந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு வயிறு வலி வந்தது அப்படின்னா நிச்சயமா தாங்கவே முடியாது. குழந்தை அழுவுறத பார்த்து நமக்கு அழுக வந்துடும். பெற்றோர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு உணர்வு தெரியும். அப்படி குழந்தை வந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கு. பாம்பன் சுவாமிகள் வந்து முருக பக்தர் இல்லையா, அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, முருகர்கிட்ட வேண்டிட்டு குழந்தைக்கு வந்து விபூதி கொடுங்க, குழந்தைக்கு வயிறு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாம்பன் சுவாமி என்ன சொல்றாரு, நான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன், நீயும் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 2 பேரும் சுவாமி கிட்ட வேண்டுறாங்க. வேண்டி ஒரு சில நொடிகள்லயே பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. வந்து என்னாச்சுமா அப்படின்னு கேட்கவும் இவங்க சொல்றாங்க, குழந்தை அழுவுதுங்க வயிற்று வலியினால அப்படின்னு சொல்லவும், அவர் என்ன பண்றாரு, விபூதி எடுத்து முருகனை வேண்டிட்டு அந்த விபூதியை வந்து குழந்தைக்கு கொடுக்குறாரு. விபூதி கொடுத்த ஒரு சில நொடிகள்லயே அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடுதே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். சரி, அந்த ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம், ஒருவேளை உணவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவரை தேடுறாங்க. அவர் மறைஞ்சிட்டாராம். முருகர் தான் வந்து அந்த வயதானவருடைய தோற்றத்துல வந்திருப்பாரு. நிச்சயமா எப்பவுமே சொல்லுவாங்க, கடவுள் வந்து எப்படி வருவாரு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. கடவுள் கண்டிப்பா ஏதோ ஒரு ரூபத்துல வருவாரு. அப்படி வரக்கூடிய கடவுளை உணரக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா உணரலாம். ஒரு முறை வந்து பாமன் சுவாமிகள் வந்து காஞ்சிபுரம் போயிருக்காரு அவருடைய வேலை நிமித்தமா. ரிட்டன் வந்து அவருடைய ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயின்லாம் வந்து புக் பண்ணிட்டாரு. ஒரு வயதானவர் வந்து பாமன் சுவாமிகளை பார்த்து கேட்குறாரு, காஞ்சிபுரம் வந்துட்டீங்க, குமரக்கோட்டம் போகாம நீங்க எப்படி ஊருக்கு போகலாம்? இங்கே தான் இருக்கு, ஒரு குளம் தான் இருக்கு, 2த்துக்கும் நடுவுல இங்க இருக்கிற இந்த குமரக்கோட்டத்தை வந்து பார்த்துட்டு போயிடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கும் வழியெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த பெரியவர் வந்து கூடையே அழைச்சிட்டு வந்து குமரக்கோட்டம் கோவில் இருக்கு இல்லையா, கோவில் வாசல்ல பாமன் சுவாமிகள் நின்று இருந்திருக்காரு. அவர் கூட வந்த பெரியவர் அந்த இடத்துல மறைஞ்சிட்டு இருக்காரு. இந்த பார்த்த உடனே பாமன் சுவாமிகள், நம்ம கூட ஒருத்தர் வந்தாரா, அவர் ஆளை காணோம், முருகரே வந்து தன்னோட கோவிலுக்கு நீ வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு அவர் ரொம்ப வியப்புல ஆழ்ந்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து கோவிலுக்குள்ள போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய முருகரை பார்த்து அவர் மெய் மறந்து அவ்வளோ நேரம் அங்கேயே வந்து நேரத்தை வந்து செலவழிச்சிருக்கிறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாமன் சுவாமிகள் அவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காரு. அவர் ஒரு முன்பதிவு பண்ணியிருந்தார் தெரியுமா ஒரு ட்ரெயின்ல. அந்த ட்ரெயின் ஏதோ ஒரு சில கோளாறுகள் காரணமா அங்கேயே நின்று இருந்திருக்கு. முதியவர் அழைக்கும் பொழுதே பாம்பன் சுவாமிகள் ஒன்று சொல்லுவாராம், இல்லைங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஆகாது வாங்க அப்படி சொல்லிதான் அவரை கூட்டிட்டு போவாரு. அவர் சொன்ன மாதிரியே, அந்த முதியவர் சொன்ன மாதிரியே பாம்பன் சுவாமிகள் போற வரைக்கும் அந்த ட்ரெயின் அங்கேயே நின்னது. இன்னைக்குமே வந்து பாம்பன் சுவாமிகளுடைய பக்தர்களுக்கும் சரி, முருக பக்தர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இப்ப நம்ம பேசின 2 விஷயமே வந்து முருகர் வந்து ஏதோ ஒரு சூட்சம ரூபமா வந்து பாம்பன் சுவாமிகளை ஆட்கொண்டதை பத்தி பார்த்தோம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இன்னும் நமக்கு ஒரு அதிசயத்தை தான் கொடுக்குது. ஒரு நாள் வந்து பாம்பன் சுவாமிகள் சாலையில் நடந்து போயிட்டுருக்காரு. அந்த சாலை வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்குது, வெறும் கல்லால் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்க மாதிரி தார் வசதியெல்லாம் கிடையாது. அப்போ தான் வந்து டெவலப் ஆகிற டைமு. ஸோ முழுக்க கல்லில் நடந்து போகும்போது பாம்பன் சுவாமிகள் ஒன்று சொல்கிறாராம், முருகா நான் தினமும் உன் கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இப்படி கல்லாக இருக்கிற பாதையில் என்னால் நடக்க முடியல, எனக்கு கால் வலி தாங்கலை, எனக்கு கால் வலியை நீ தான் ஏதாவது பண்ணி சரி செய்யணும், இதே மாதிரி கால் வலி இருந்தால் நான் எப்படி தினமும் உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. இரவு முடியுது. அடுத்த நாள் காலையில் அவரோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போய் திறந்து பார்க்குறாரு. இந்தாங்க ஐயா அப்படின்னு 2 ஜோடி செருப்பை கொடுக்குறாங்க. பாம்பன் சுவாமிக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க சாமி இது அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நீங்கள் முருகன்கிட்ட சொன்னீங்களாமே கால் வலிக்குது செருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, முருகன் என் கனவுல வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். இதை கேட்குறவங்களுக்கு வந்து நம்ப முடியாத தன்மையா இருக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல உணர்ந்து பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க நமக்கு கஷ்டம் அப்படின்னா முருகன் நேர்ல வந்துருவானா
அப்படின்னு சொல்லிட்டு. நேர்ல வந்துருவானான்னு கேட்டா கண்டிப்பா முருகன் நேர்ல வரமாட்டாரு. ஆனா நமக்கான கஷ்டத்தை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மனிதருடைய ரூபத்துல மாற்றி வைப்பாரு. ஆனா முருகனே நேர்ல வந்து ஒருத்தருக்கு அருள் செஞ்சாரு அப்படின்னா அது பாம்பன் சுவாமிகளுக்கு மட்டும்தான். இதனாலதான் பாமன் சுவாமிகளுக்கு அருணகிரிநாதனுடைய இன்னொரு சொரூபம் அப்படின்னு நிறைய பேருமே சொல்றத கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். நிச்சயமா 2வது அருணகிரிநாதர்னு கூட எல்லாருமே இவரை சொல்லுவாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாம்லா, சரியா இவருடைய 40வது வயதுல இவருடைய தந்தை வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முழு குடும்ப பொறுப்பும் இவருக்கு தான் வருது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு கோடீஸ்வரர் தான். குடும்ப தொழில் ஏற்கனவே அவர் கையில இருக்கு. சோ அவர் என்ன பண்றாரு, மொத்த குடும்ப தொழிலையும் கையில எடுக்கிறாரு. அப்படி இருந்தாலுமே முருக பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அவர் எங்கேயுமே கொஞ்சம் கூட விலகல, சரியா போயிட்டு இருக்கு. இவருக்கு திடீர்னு ஒரு நாள் முருகனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு. தன்னுடைய சீடர் ஒருத்தரை அழைச்சு பிறப்பன் வலசை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு மயானம் இருக்கு. அந்த மயானத்துல 3க்கு 3 இந்த அளவுல வந்து ஒரு குழி தோண்ட சொல்றாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஊர் முழுக்க இந்த விஷயம் பரவிடுது. எதுக்கு இவர் இப்படி பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் முருகனை பார்க்க போறேன், எனக்கு வந்து 3க்கு 3 அடியில ஒரு குழி வெட்டுங்க, அதுல வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் எரியட்டும், நான் உள்ள உட்காந்து தியானம் செய்ய போறேன். அவர் சொன்ன மாதிரி குழி வெட்டப்படுது, அகல் தீபம் ஏற்றப்படுது. அதுக்குள்ள வந்து பாம்பன் சுவாமிகள் போய் அமர்றாரு. அமர்றதுக்கு முன்னாடி பாம்பன் சுவாமி ஒன்று சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரே ஒரு கைப்பிடி சாதம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கைப்பிடி சாதமும் எப்படி இருக்கணுமா, உப்பு புளி காரம்னு எந்த சுவையும் இருக்கக்கூடாது. அதை நீங்க அடுத்த நாள் காலையில பார்க்கும்பொழுது அங்க இல்லை அப்படின்னா வைங்க, அடுத்த நாளும் வைங்க. என்னைக்கு அந்த சாதத்தை நான் எடுக்கலையோ அன்னில இருந்து சாதம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வந்து குழிக்குள்ள இறங்கி தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. தியானம் செய்த 3வது நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சத்தம், பயத்தை உண்டாக்குற போல சத்தம் வருது. எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க. நடு இரவுல பேய்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. பாம்பன் சுவாமிகளை ஒரு பேய் வந்து தியானத்துல இருந்து கலைக்கணும் அப்படின்னு பாக்குது. அப்ப பாம்பன் சுவாமிகள் வந்து தன்னுடைய கையில வச்சிருக்க தடியை கொண்டு அந்த பேயை அடிச்சு விரட்டிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷம் உள்ள பாம்பு வந்து அவரை தீண்டிட்டு போகுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஊர் மக்களுக்கு ரொம்ப பயம் வருது. ஏன்னா இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கியிருந்தாரு. அப்ப இருந்து ஆங்கிலேய அரசு கிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தாரு. பர்மிஷன் வாங்கி தான் இந்த விஷயத்த செய்யறாரு. அப்போ ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சது. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது பாம்பன் சுவாமிகள் ஒண்ணுதான் சொல்றாராம், முருகா நான் உன்னை பார்க்கணும்னு அமர்ந்துட்டேன், நான் எந்திரிக்க மாட்டேன், நீ வந்தால் ஒழிய நான் வெளியே வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் செய்யறாரு. 3 நாள் உணவு எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் உணவும் எடுத்துக்கல. சரியா 28வது நாள் ஒரு பேரொளி வருது அவர் முன்னாடி. முருகன் எப்படி வராரு, பழனியில இருக்க மாதிரி ஆண்டி கோலத்துல வராரு. அவர் கூடவே இன்னும் 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரும் அகத்தியரும். இவர் தான் வந்து 2வது அருணகிரிநாதர்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அருணகிரிநாதர் தான் பாம்பன் சுவாமிகளுடைய மானசீக குருவும் கூட. அப்ப தன்னுடைய சிஷியனுக்காக குரு வந்து முருகன் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றாராம், முருகா உனக்காக உட்கார்ந்துருக்காரு, உன்னுடைய சடாட்சர மந்திரத்தை நீ சொல்லு அவருக்கு அப்படின்னு சொல்லி. முருகனும் ஒரே ஒரு வார்த்தை பாம்பன் சுவாமிகளுடைய காதுகள்ல சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மந்திரத்தையே திரும்ப 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 சொல்லி பாம்பன் சுவாமிகளுடைய உடல் வந்து ஒரு இறுகின கட்டை போல ஆயிடுதான். முதல்ல 28 நாள், அதை தள்ளி மறுபடியும் 34 நாள் பாம்பன் சுவாமிகள் தவம் செய்கிறார். அந்த மாதிரி ஒரு தவம். திடீர்னு ஒரு நாள் பெரிய அசரீரி கேட்குது, எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாம்பன் சுவாமி சொல்றாராம், மாட்டேன், என் முருகன் கூப்பிட்டோம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அசரீரி சொல்லுச்சான், நான் உன் முருகன் தான் கூப்பிடுறேன், எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி. இதை எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இதுக்கான சாட்சி இருக்கு. அவர் எழுந்து வெளியே வராரு. ஒரு முழு நிலவு நாள் பௌர்ணமி அன்னைக்கு நடு இரவு 2 மணிக்கு முருகன் காட்சி கொடுக்க பாம்பன் சுவாமிகள் அந்த தியானத்தை முடிச்சு வெளியே வராரு. அவர் தியானம் செய்யறதுக்கு ஒரு மண் விளக்கு ஏற்றி வைத்தாங்கல்ல, இன்னைக்கும் இந்த மண் விளக்கு வந்து ராமநாதபுரத்துல இருக்கான். இது வந்து அங்க வந்து ரொம்ப பொக்கிஷமா பார்க்கப்படுற ஒரு விஷயமா கூட எல்லாரும் சொல்றாங்க. இன்னைக்கும் நம்ம முருக பக்தியில எல்லாருமே இருக்கும். என்ன விஷயத்துக்காக இருக்கும் சொல்லுங்க? முருகா எனக்கு வீடு கட்டிடணும், எனக்கு கார் வாங்கிடணும், நான் என்னைக்குமே கஷ்டப்படாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா பாம்பன் சுவாமிகளுடைய பக்தி பாத்தீங்கன்னா இது எதுவுமே தேவையில்லை, முருகா எனக்கு நீதான் வேணும்னு இருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு பக்தி இன்னொரு பக்தர்கிட்ட பார்க்க முடியுமானா நிச்சயமா முடியாது.
நீங்க சொன்ன மாதிரி அந்த தியானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் அவர்கள் முழுசாவே வந்து சந்நியாச வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் வந்து பாம்பன் சுவாமிகளுடைய கனவுல முருகர் வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து சென்னைக்கு வா, நான் வந்து அங்க உனக்காக ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால பாம்பன் சுவாமிகள் அவர்கள் 1895ஆம் ஆண்டு சென்னைக்கு வராரு. அந்த நேரத்துல பாம்பன் சுவாமிகள் யோசிச்சிருக்கிறாரு, நம்ம இருக்கிறது ராமநாதபுரத்துல, நமக்கு வந்து சென்னையில யாரையுமே தெரியாது, அங்க போய் யாரை பார்க்கறது, எங்க போறது, எங்க தங்குறது, எங்க சாப்பிட்றதுன்னு நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சிருக்கிறாரு. ஏன்னா சென்னை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஊர் கிடையாது, இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம கூட ஒரு ஆள் வேணும். அன்னைக்கு இரவு வந்து இந்த குழப்பத்தோடவே அவர் வந்து ட்ரெயின்ல ஏறிடுறாரு. ஏறும்போது நிறைய விஷயங்கள் அவருடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே நாளைக்கு காலையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பாம்பன் சுவாமிக்கு கொஞ்சம் கூட தெரியல. மறாவது நாள் காலையில பாம்பன் சுவாமியை ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒருத்தவர் வந்து வாங்க அப்படின்னு பாம்பன் சுவாமியை வரவேற்கிறாரு. இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. இவரும் அழைத்து கொண்டு போய் அவருடைய குதிரை வண்டியில உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு அவர் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டி இவரை வரவேற்கிறது வரவேற்பு அப்படின்னு போட்டு கோலமெல்லாம் போட்டு அவருக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பார்த்து பாம்பன் சுவாமிகள் கேட்கிறாரு, அம்மா நீங்க யாரு எனக்கு தெரியாது, நீங்க எப்படி எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கிறீங்க, உங்களுக்கு யார் சொன்னா நான் வரேன் அப்படிங்கிறத அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், நேத்து இரவே முருகர் வந்து என் கனவுல சொன்னாரு, ராமநாதபுரத்துல இருந்து பாம்பன் சுவாமிகள்னு ஒருத்தவர் வருவாரு, அவரு ஒரு வேலைக்காக வந்திருக்கிறாரு, கொஞ்ச நாள் உன்னோட வீட்டுல தங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதனால உங்களுக்கு எப்போ வெளியே போகணுமோ அது வரைக்கும் என்னோட வீட்டில் நீ தங்கிக்கோ அப்படின்னு அந்த இடத்துல அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த பிறகு பாம்பன் சுவாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மெய்மறந்து அங்க நின்று இருக்காரு. இது வரைக்கும் ஐயாவு அப்படின்னு இருந்த அவருடைய பெயர் வந்து இந்த இடத்துல தான் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு மாறுது. ராமநாதபுரத்துல இருந்து புறப்படுற பாம்பன் சுவாமிகள் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாராம், இன்னைக்கு நான் இந்த பாம்பன் ஊரை விட்டு வெளியே போறேன், இதுக்கப்புறம் நான் இந்த ஊருக்குள்ள கால் வைக்க மாட்டேன், என்னுடைய ஊருக்காக நான் செய்யறது என்ன அப்படின்னா இனிமேல் என் பேருக்கு பின்னாடி பாம்பன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு தான் அவருடைய பேர் வந்து பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு மாற ஆரம்பிக்குது. சென்னைக்கு வந்து சில நாட்கள் இருந்த பாம்பன் சுவாமிகள் சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான முருக தலங்களுக்கு போயிட்டு வராரு. அப்படி ஒரு நாள் வந்து அவர் காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. கிளம்பி வாரணாசி போறாரு. வாரணாசி குமரகுருபரருடைய மண்டபத்துல தங்கியிருக்காரு. அதுவரை பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் வந்து ஒரு வெள்ளை முண்டும் வெள்ளை துண்டும் தான் போட்டிருப்பாராம். வாரணாசியில தான் பாத்தீங்கன்னா ஒரு சாது அவர்கிட்ட வந்து இனி நீ வெள்ளை போடாத, காவி உடுத்து அப்படின்னு சொல்றாரு. இவருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு பெரிய மகான் சொல்லிட்டாரு, சாது சொல்லிட்டாரு, அப்ப அது சரியாதான் இருக்கும், முருகனே வந்து இட்ட கட்டளை இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடுப்பை வந்து காவி நிறத்துக்கு மாத்திக்கிறாரு. வாரணாசியில இருந்து கிளம்பிய சுவாமிகள் வந்து சிதம்பரம் போறாரு. சிதம்பரத்துல கொஞ்ச நாட்கள் இருக்கிறாரு. கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்த பூமியில மனிதனா பிறந்ததுக்கு காரணமே கர்மா தான். அந்த வகையில பாம்பன் சுவாமிகளையுமே இந்த கர்மா சும்மா விட்டு வைக்கல. இவர் மேல வந்து தேவையில்லாத ஒரு வீண் பழி, ஒரு குலை பழியை வந்து சுமத்திடுறாங்க. அவங்களோட பாம்பன் சுவாமிகளுடைய சீடர்கள் எல்லாமே வந்து ரொம்ப வருத்தத்துக்குள்ளாகிறாங்க. என்னன்னா சுவாமிகள் மேல கொலை பழி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாருமே வருத்தத்திலையும் இருக்காங்க. அப்போ சுவாமிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை அனுபவிக்க தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல் நாள் கோர்ட்ல வந்து அதிகாரி வந்து பாம்பன் சுவாமிகளை ரொம்ப கடுமையா பேசிடுறாரு. உங்க மேல தப்பு, நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வராரு பாம்பன் சுவாமிகள். முருகர் முன்னாடி உட்கார்றாரு. முருகா, எனக்கு தண்டனை கிடைச்சா நான் சந்தோஷமா அதை ஏத்துக்கிறேன், எனக்கு அது எந்த கவலையுமே கிடையாது. ஆனா உன்னை முழுக்க கும்பிடுற எனக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு ஊர் மக்கள் உன்னை திட்டுவாங்க முருகா, இதை வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 2 நாள் கழிஞ்சு 3வது நாள் மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க. இவரை ஒரு அதிகாரி கடுமையான வார்த்தைகள்ல திட்டியிருக்காரு இல்லையா, அந்த அதிகாரி பாம்பன் சுவாமிகள் போனவனே எழுந்து நின்று, ஐயா உங்க மேல எந்த தவறும் இல்லை, நீங்க வீட்டுக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதாவது எந்த இடத்துல தன்னுடைய கர்மாவை அனுபவிக்கணும்னு பாம்பன் சுவாமிகள் எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு போய் நின்னாரோ, அதே இடத்துல முருகன் வந்து அவர் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய கர்மாவை முருகன் வாங்கிக்கிட்டாராம். வாங்கி அவர் அங்கிருந்து அனுப்பிச்சும் வச்சாராம். அங்கிருந்து நேரா சென்னைக்கு தான் பாம்பன் சுவாமிகள் வராரு. பாம்பன் சுவாமிக்கு சஷ்டி அப்படின்னாலே ரொம்ப பிடிச்சமான ஒரு நாள். அன்னைக்கு வந்து ஒரு பூஜையிலுமே கலந்துக்கிறாரு.
அந்த கோவில்ல வந்து 100 பேர் வருவாங்க அந்த சஷ்டி பூஜைக்கு அப்படிங்கிறதுக்காக 100 பேருக்கு சமைச்சிருக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த சஷ்டி பூஜைக்கு அன்னைக்கு 400 பேர் வந்திருக்கிறாங்க. இத பார்த்த உடனே சமையல்காரர்களுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பாமன் சுவாமிகள் கிட்ட கூப்பிட்டு, இந்த மாதிரி 100 பேருக்கு தான் நாங்க சமைச்சிருக்கோம். ஆனா 400 பேர் வந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாமன் சுவாமிகள் சொன்னாராம், பதார்த்தங்கள் எல்லாம் வச்சு என்ன முடியுதோ அத பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் அரிசி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஏற்கனவே வந்து 100 பேருன்றதுனால 100 பேருக்கான சாதம் மட்டும் தான் வடிச்சிருக்காங்க. இப்ப இத பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பாமன் சுவாமிகள் முருகரை நோக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உங்கள நம்பி தான் இந்த சஷ்டி பூஜையை நாங்க ஆரம்பிச்சோம். இப்ப போய் சாப்பாடு வடிக்கிறது அப்படிங்கிறது எளிமையான விஷயம் கிடையாது. அதனால இங்க இருக்கக்கூடிய 400 பேருக்குமே இந்த சாதம் வரணும். உங்கள மட்டும் தான் நான் நம்பி இந்த விஷயத்துல இறங்குறேன் அப்படின்னு பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. இந்த அக்ஷய பாத்திரத்துல எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்ல அல்ல குறையவே குறையாது அப்படின்னு. அந்த 400 பேருக்குமே 100 பேருக்கு செஞ்சாங்க இல்லையா அந்த சாதம், அந்த சாதம் 400 பேருக்குமே வந்திருக்கு. வந்த எல்லாருமே வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தியிருக்காங்க. இத கேட்கும்போதே முருகனுடைய திருவிளையாடல்களை சொல்லவே முடியாதுன்னு தோணுது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாமன் சுவாமிகள் வந்து சென்னையில் பிரபலமாக பேசக்கூடிய ஒரு நபராக ஆயிட்டாங்க. ஒரு நாள் சென்னையில் வந்து இவர் தியானம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தந்தி வருது. தந்தி வர்றதுக்கு முன்னாடியே இவருடைய ஞான கண் மூலயமா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. இவருடைய மூத்த மகனும் தன்னுடைய தாயும் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தி வருது. தந்திக்கு ஒரே ஒரு பதில் தான் கொடுக்குறாரு, நான் முழுக்க துறவரம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் வந்து பாம்பனுக்கு வரமாட்டேன். என்ன தேவைகள் இருக்கோ எல்லாமே நீங்களே செய்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய அருள் வந்து அந்த 2 ஜீவாத்மாக்கும் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிலும் அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கு அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பன் சுவாமிகளுக்கு 70 வயது ஆயிடுது. ஒரு நாள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தம்புச்செட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குதிரை வண்டி வந்து இவருடைய காலில் ஏறி இவருடைய கணுக்கால் வந்து 3 துண்டுகளா உடைஞ்சிருது. பாமன் சுவாமிகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய GH மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இன்னைக்கும் அந்த மருத்துவமனை சென்னையில இருக்கு. மருத்துவமனையில சேர்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேய மருத்துவர்கள் எல்லாமே அவருடைய கால் பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, இவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இவருடைய கால் கூடாது, அதனால நம்மளால முடிஞ்சது இந்த காலை வந்து நம்ம அகற்றிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பாமன் சுவாமிகள் எதுவுமே சொல்லலையாம், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம் இருக்கும் இல்லையா, அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து படிக்கிறார். அடுத்த நாள் காலையில பாம்பன் சுவாமிகளுடைய கால் வந்து சரியாயிடுது. கால்கள் சரியான உடனே பாம்பன் சுவாமிகள் எந்திரிச்சு கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதை பார்த்த அந்த ஆங்கிலேய மருத்துவர் வந்து ஒரு ஷாக் ஆயிட்டாங்களாம். ஷாக் ஆயிட்டு, இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி மிராக்கல் இன்னும் நடக்குது, இது ஒரு தெய்வீக பூமி அப்படின்னு யார் சொல்றாங்க? ஆங்கிலேய மருத்துவர் சொல்றாங்க. அன்னையில இருந்து சில நாட்கள் கழிச்சு அதே GH மருத்துவமனையில பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு காட்சி தெரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மயில் வந்து அந்த ஜன்னல் ஓரமா நடனம் ஆடுறது போல. பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரே சந்தோஷமா, மயில் வந்துருச்சு, முருகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது தனக்கு அருகில ஏதோ ஒரு குழந்தை படுத்திருக்க மாதிரி இருக்கான். திரும்பி பார்த்தா அது முருகனா. முருகன் வந்து குழந்தை ரூபத்துல இந்த இடத்துல படுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே சந்தோஷம் அடைஞ்ச பாம்பன் சுவாமிகள் அந்த குழந்தையை வந்து தொடரத்துக்கு போறாராம். அப்ப அந்த குழந்தை வந்து மறைஞ்சிருந்தான். இந்த ஒரு நிகழ்வை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வகையில இன்னைக்கும் GHல பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளுடைய படமும் அந்த 2 மயில்கள் காட்சி கொடுத்ததுல அந்த படமும் இன்னைக்கும் GHல இருக்கான். இதுக்கு நடுவுல சென்னையில இருக்கும்போது பாம்பன் சுவாமிகள் கூடயே ஒரு நண்பர் வந்து இருந்திருக்கிறாரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு பழனி போகணும்னு ஆசை, அதனால நான் நாளைக்கு பழனி போறேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே பாம்பன் சுவாமிக்கும் ரொம்ப ஆசை வந்து, பழனியா, நம்ம முருகனை பார்க்கணும் அப்படின்னு, நானும் வரேன் அப்படின்னு அந்த நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த நண்பர் கேட்டிருக்காரு, நீ எந்த முடிவு எடுத்தாலும் முருகனை கேட்டுட்டு தானே எடுப்ப, நாளைக்கு பழனி வரங்கிறத நீ முருகன் கிட்ட கேட்டியா அப்படின்னு. அதுக்கு பாம்பன் சுவாமி கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன், முருகன் வா அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. விளையாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த நாளும் போயிருச்சு. அன்னைக்கு இரவு பாம்பன் சுவாமியோட கனவுல அசுர ரூபத்துல முருகர் வந்திருக்கிறாரு. வந்து, நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு பழனிக்கு வர, நீ பழனிக்கு வராத, நான் கூப்பிடுற வரைக்கும் நீ வராத அப்படின்னு முருகர் சொல்லியிருக்காரு. இந்த கட்டளை பாத்தீங்கன்னா எங்க வரைக்கும் நீண்டுது அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் சமாதி நிலை அடைகிற வரைக்கும் பழனி போகவே இல்லையா. கடைசி வரை பழனி போயிட்டு அவர் பார்க்கவே இல்லை. ஆனா வந்து முதல்ல சொன்ன மாதிரிதான்,
இவர் பழனிக்கு பழனிக்கு போகல, போல. இவர் நினைச்சா பழனி ஆண்டவரே இவரை தேடி வருவாராம். இதுக்கப்புறம் 1929 பாமன் சுவாமிகள் தன்னோட சீடர்களை அழைத்து இந்த மாதிரி நான் ஜீவ சமாதி அடைய போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மே 30 அன்னைக்கு காலையில 7:30 உள்ள இழுத்த மூச்சோட ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு பாமன் சுவாமிகள். அவருக்கு இப்பயுமே குரு பூஜை ரொம்பவே பிரம்மாண்டமா நடத்தப்படுது. நீங்க இன்னைக்கும் பாமன் சுவாமிகள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒரு புறம் முருகர் இருப்பாரு, இன்னொரு புறம் அவருடைய சீடர் ஒருத்தர் இருப்பாரு. பாமன் சுவாமிகளுடைய கோவில்கள் தானே, அதுல ஏன் சீடருக்கு மட்டும் இடம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம எல்லாருக்கும் வரும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமன் சுவாமிகள் கொஞ்ச நாள் அந்த சீடருடைய வீட்டில் தான் உணவு அருந்துவாராம். அப்படி ஒரு நாள் சுவாமிகள் சாப்பிட போகும்பொழுது உணவுல ஒரு முடி விழுந்திருக்குமா. இதை பார்த்த சுவாமிகள் எனக்கு இன்னைக்கு சாதம் வேண்டாம், நான் இன்னைக்கு விரதம் இருக்கலாம்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சே போயிடுறாங்க. சுவாமிகள் போன அப்புறம் ஒரு சீடர் அந்த இலையை பார்க்குறாரு, அதுல முடி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் எதுவுமே சொல்லலையாம். அவர் தன்னுடைய மனைவி கிட்ட, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்மளுடைய குரு சாப்பிடாம போயிட்டாரே அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. மனைவியும் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த சீடருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, தன்னுடைய முடி அனைத்தையுமே மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறாங்களாம். தன்னுடைய குருவுக்காக சீடர் எந்த அளவுக்கு வேணா தியாகம் செய்யலாம், ஆனா பெண்களுக்கே அழகு அப்படின்னா முடிதான் சொல்லுவாங்க. தன்னுடைய கணவருக்கு ஒரு களங்கம் வந்துடக்கூடாது இந்த இறை பக்தியில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்ததால அந்த கோவில்ல மற்ற யாருக்குமே இடம் இல்லையா, அவர் ஒருத்தருக்கு மட்டும் இடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஷாம்லா, சுவாமிகள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. மொத்தம் அவர் எழுதிய பாடல்கள் 6666. இந்த 6 இருக்கு இல்லையா, இதுலயுமே ஒரு சூட்சமம் இருக்கு. முருகன் யாரு? ஆறுமுகன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கும் பாம்பன் சுவாமிகள் பத்தி. ஒரு முறை பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் தன்னுடைய குலதெய்வமான முனீஸ்வரர் பத்தி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. பாம்பன் சுவாமிகள், என்னால முடியாது, முருகனை தவிர வேற யாரை பத்தியும் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்த உன்னிப்பா பார்க்கணும். அருணகிரிநாதர் இருக்காரு இல்லையா, அவருமே முருகரை தவிர எந்த தெய்வத்தையும் பாட மாட்டாராம். அப்படி ஒரு தெய்வத்தை பத்தி பாடுனா கூட எப்படி பாடுவாராம், முருகனுடைய மாமனே அப்படின்னு பாடுவாராம். அருணகிரிநாதர் ஒரு வாட்டி தில்லைக்கு போறாரு. தில்லையில இருக்கக்கூடிய நடராஜர் அருணகிரிநாதருக்கு மட்டும் முருகனா காட்சி கொடுக்கிறாராம். தான் பார்க்கறதுலயே பார்க்குற உருவங்களை முருகனா ஏத்துக்கிறது அருணகிரிநாதர் தான். அதுக்கு அடுத்து பாம்பன் சுவாமிகளும் தான் எந்த தெய்வத்தை பார்த்தாலுமே அது முருகனா தான் பார்க்க ஆரம்பிச்சாராம். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, பாம்பன் சுவாமிகள் இரண்டாவது அருணகிரிநாதர்னு சொல்லிட்டு, அது எந்த இடத்துலயுமே பொய் ஆகாது அப்படின்றதுக்கு பாம்பன் சுவாமிகள் தினம் தினம் ஒரு சாட்சி கொடுத்துட்டே இருப்பாராம். சுவாமிகளுடைய பாடல்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்க வேண்டாம். மயூரபந்தம்னு ஒரு பாட்டு இருக்கு, மயில் வடிவிலே இருக்கும். சஸ்திரபந்தம் அப்படின்னு இருக்கு. எல்லாமே இந்த பந்தங்கள் எல்லாமே வேல் வடிவுல இருக்கும், மயில் வடிவுல இருக்கும். சுவாமிகள் உடல்நிலை சரியில்லாத பொழுது சண்முக கவசம் படிக்கணும், படிச்சு அவருடைய உடல்நிலையை சரி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, பாட்டு பாடுனா சரியாயிடுமா அப்படின்ட்டு. பாம்பன் சுவாமிகளுக்கு பாருங்க, அவர் எழுதிய பாடல் அவருக்கே உடல்நிலையை சரி செஞ்சது. இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும், இது என்னுடைய சொந்த அனுபவம்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு கொடிய நோய், இன்றைய காலத்துல தீர்க்க முடியாத ஒரு நோயாக தான் இன்னைக்கும் அது இருக்கு. அந்த நோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு வருத்தம் வந்துடும் இல்லையா. என்னதான் இருந்தாலும் ஒரு நோய் நம்மளை ஆட்கொண்டுடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தம் வந்துடும். தினமும் நீங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கேளுங்க, ஏன்னா அவருக்கே அது நோயை சரி பண்ணுச்சு, கண்டிப்பா நமக்கும் சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன நாள்ல இருந்து அவங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. சரியா ஒரு 30-35 நாள் கழிச்சு, இதுவரை அவங்க உடம்புக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில அதுக்கு அடுத்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. கொடுக்குற மருந்து அவங்களுக்கு ஏத்துக்குது. கடவுள் பாடல்கள் பாடினா நோய் சரியாயிடுமா, கடவுள் சரி பண்ணி விட்டுருவாரா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வழி பிறக்கும். நமக்கு நேரடியாக கடவுளே ஆப்ரேஷன் செய்வாரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் கடவுள் ரூபத்தில் ஒரு மருத்துவர் ஆப்ரேஷன் செய்வார் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு அடிக்கடி நம்ம போய் தியானம் செய்யறது மூலியமா நிச்சயமா அவரோட அருளை பெறலாம் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் கூட. பாமன் சுவாமிகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், ரொம்ப சந்தோஷமாவுமே இருந்தது. இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாத தகவல்களை இந்த வீடியோ மூலியமா நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது யாரை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத மக்களே கண்டிப்பா தீர்மானிப்பாங்க. ரொம்ப அழகா போயிருந்தது நிகழ்ச்சி. ரொம்பவே நன்றி. நன்றி.